ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2025-26 நிதியாண்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 12/5/2025 31/5/2025 கொடுத்துருக்காங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 260, ஒடிசா 10, மகாராஷ்டிரா 45, குஜராத் 30, வெஸ்ட் பெங்கால் 34, பஞ்சாப் 21, மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 260 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர், பேக்கில் வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் பார்த்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ 10th படிச்சிருந்தாலே போதும், டிகிரி படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் 10th டிகிரியோ எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 20 ஆகிருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காது கேட்கும் திறன், கண் பார்வை திறன் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக வச்சு உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகுமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஸோ அதுமாதிரி அப்ளை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டு உங்களுக்கு அந்த ஆஃபீஸர் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 48,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்கு வித் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, நீங்கள் எக்ஸாம் அட்டன் போது அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேபிள் ஆகும். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. லீவ் அலோன்ஸு, ட்ராவல் அலோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்பிடி, அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பிடின்னு எஃப்டிஹெச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 200. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 140 மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் இல்லைன்னா பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, டேட்டா அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தாங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 30, 40, 30, 40 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வராது உங்களுக்கு. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான். அப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரீ ரெக்ரூட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 125 ரூபா கட்டினா போதும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டின்ற மாதிரி இன்க்ளூசிவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் 850 ரூபா நீங்கள் பே பண்ணாலே போதும் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீஃபண்டபிள். நீங்கள் அமௌண்ட்டு கட்டினாக்கா கட்டினதை திரும்பலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இதுக்காக ஆம்பிஷன் இருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான எல்லாமே டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்க நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு அதுக்காக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே அக்ராஸ் இந்தியா தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதர் கண்ட்ரிலாம் போகாது. ஸோ இந்தியாவுக்குள்ளாமல் போடுவோம் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸ்லாம் உங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயினான பிளேஸ் எதுவும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மெயின் பிளேஸும் ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் போடுவாங்க. ஸோ கால் லெட்டர், இன்டர்வியூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த நம்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.